சபரிமலையில் இருக்கோம். சபரிமலைலேருந்து பந்தளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த புலிப்பால் கேட்டு தாயார்கிட்ட வரும்போது இங்கேருந்து அந்த புலியை கொண்டு வந்திருக்காரு. நேராக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பாருங்கள். இப்போ நான் காமிக்கிறேன் அந்த இடத்த. பந்தளத்துலேருந்து இது ரொம்ப 6 கிலோமீட்டர். சுவாமி ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்திருக்கார். புலி கொண்டு வர்றதுக்காக ஆயிரக்கணக்கான புலிகள்லாம் வந்து இருந்து ஐயப்பனோட அந்த பாதம் இங்கே இருக்குது பாருங்க. புலியோட கால் தரமும் ஐயப்பனோட பாதங்கள் இருக்குது. இப்படி வந்துன்ட்டு ஐயப்பன் நேராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போயிருக்கார். அந்த நேராக சுவாமி தர்றா பார்த்தீங்களா மேலே, அங்கே போயின்ட்டு உட்காந்துருக்கார். இந்த தளத்தோட ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் 2 கோலத்தில் இருக்கார். ஒன்று அன்னதான பிரபுவாகவும், இன்னொன்று வில்வித்தை அந்த வில் பயின்று வந்தார் பார்த்தீங்கன்னா அந்த வில் அம்போடே உட்காந்துருப்பாராம். மகாதேவரும் சுவாமி, அதான் இந்த ஊரில் சொல்கிற மகாதேவர்னா சிவபெருமான் பூஜை பண்ணுற மாதிரி. இதுதான் ஸ்தலம். இங்கே தான் இந்த பந்தல அரசு வந்து ஐயப்பன் பாதம் படிஞ்சனால இந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணியிருந்தாங்களாம் அந்த அரசர்கள்லாம். ரொம்ப விசேஷமான தலம் இது. பந்தளத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர். ஐயப்பன் வந்து இங்கே தான் இருந்திருக்கார், புலியை கொண்டு வந்திருக்கார். இதெல்லாம் நம்ம பார்க்குற பெரிய பாக்கியம் இல்லை. அருமையான ஒரு திருத்தலமாக திகழக்கூடிய தலம். டீப் ஃபாரஸ்ட்டு வில்லேஜ் ஊர் இருந்தாலும் டீப் ஃபாரஸ்ட்டு உள்ள அந்த கோயில். சுவாமி இருக்கார் பாருங்கள், புலி எடுத்துகிட்டு வந்த மாதிரி.